ஆனாய் நீ அந்த களிமண்ணும் பியோனுமாக ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் அது பிரம்மன் கடவுள். அது இருந்தால் என்ன சொல்லுவாங்க, இறை தரிசனம் மிச்சம் சுலபம். கண்ணுக்கு முன்னுக்கு ஓகே புரிய விளங்கு என்ன விளங்கு சொல்லுவோம். இறைவனும் உலகமும் இறைவனும் உலகமும் ஒன்றுதான். ஓ குட், கையெழுத்துங்களா அவருக்கு ஆத்தியானம் சந்தேகம். ஓகே குட். அப்ப இந்த இடத்துல அந்த கலியின் குருவருமா ஒரு ஆள் தான் இருக்கு, ரெண்டு பேரும் இல்லை. கழிவர் உயவர் இல்லை, ரெண்டு பேரும். அப்ப இங்கதான் இந்த மாயை என்றதுக்கு விளக்கம் வரும். எங்கே காரணமும் காரியமும் உண்டு அது மாயை. சொல்லுங்க. இது நீங்க சொல்ற அண்ணா சொல்ற மாதிரி எல்லாம் மாயதான் ஆண்டு இல்லை. இது விளங்கும். உதாரணத்துக்கு அப்ப இது கடவுளுக்கு பதிலாக சத்தியம், ஆத்மன், பிரம்மன் நம்ம சாஸ்திரங்கள் இருக்கு. அப்ப சத்தியமோ கடவுளோ ஆத்மதான் இருந்தது. அது உலகமாக தெரிகிறது. சொல்லுங்க. யாருக்கு? அஞ்ஞானிகளுக்கு. சொல்லுங்க, ஞானிகளுக்கு. அப்ப என்ன அர்த்தம் பண்ண இங்க? இதுதான் மாயை. எது இருக்கிறதோ அது தெரியவில்லை. சொல்லுங்க. எது இல்லாதோ தெரியுது. அந்த உதாரணத்துக்கு போங்க. யானை அங்க இருக்குல்ல, அவர் பார்த்தது எது இல்லாதோ யானை இல்லை இருக்கவில்லை, அதை அவர் பார்த்தார். ஆனா இருந்தது மரம், அதை அவர் பார்க்கவில்லை. சொல்லுங்க. இது ஆவரண சக்தி. சொல்லுங்க. சொல்லுங்க. விக்ஷேப சக்தி. ஆவரணம் வேண்டா அந்த மரத்தை மரத்தை மறைத்தது அது. அப்ப உள்ளத மறைச்சு இல்லாதத காட்டு. இதத்தான் என்ன சொல்றது? ஆவரணம் வேண்டா மறக்க முடியாது. விக்ஷேபம் வேண்டா யானையே கண்டா. அது மாதிரி என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது இங்க? இறைவன் உலகமாய் தெரிகிறதா இல்லையே? அப்ப இத நம்மட இதுல அற்புதம். நம்ம இத சக்தி. சொல்லுங்க. இப்ப நான் படிச்சோம் இல்லையா? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். அப்ப இந்து மதங்கள் இந்த மாயைக்கு பேர் சக்தி. சொல்லுங்க. தாய், அம்மா, பராசக்தி. நம்ம வித்தியாசம் என்னண்டா? என்ன? சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை. அதுதான் அற்புதம், தத்துவம். இந்த என்ன சொல்றது? அர்த்தநாரீஸ்வர தத்துவம். சொல்லுவோம். அது ஒரு காலத்துல ரெண்டு பேரும் இல்ல, அப்புறம் பெரிய சண்டையோடு நடந்தது. அதனால சிவபெருமான் அரவாசி உடம்ப கொடுத்தார். நமக்கு நல்ல கதை. ஆனால் இது பிரிக்க முடியாத இந்த பெருமான் சக்தி, இந்த ஆத்மன்ற சக்தி, இறைவனின் சக்தி, நம்முடைய இஷ்ட தெய்வத்தின் பவர், ஒரு வல்லமை, இது தான் இந்த மாயைன்னு நம்மள அற்புதமா சொல்லிக்கலாம். ஆனால் பிரிக்க முடியாது. இதுல இருந்து இறைவனையும் அவரது சக்தியையும். ஓகே. அப்ப என்ன விஷயம்? ரெண்டு பேரும் பிரிக்காத அந்த இறைவன் இந்த உலகமா தெரிகிறார். அதை நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா அப்ப இன்னொரு அழகான உதாரணம் பாருங்க. நம்ம சொன்ன மாதிரி இருட்டுக்குள்ள பின்னேரம் இருட்டு பட போகுது. ஒரு
கயிறை பாம்பா பார்க்குறோம். இப்படி இருந்த ஆனா பாம்பு கயிறாய மாறியதோ இல்லையே. கயிறு கயிறாய நீங்க என்னத பாத்தீங்க? இப்ப ஒரு ஆள் சொன்னாரா, சரி நான் பாம்பை பார்த்தேன்னு சொன்னேன், பூயை தோச்சு எடுத்துருந்துச்சு பாருப்பா, நான் இப்பதான் அதில் கடந்து வந்த தோச்சு எடுத்துது பாம்பு இல்லை அது கயிறுன்னு சொல்றாரு. அது அந்த வந்தவர் கேட்டாரு, சுரன் சொன்னா நான் அந்த கயிறுகிட்ட போய் கேட்டு பார்க்க நீ பாம்பா இல்லையா என்ன சொன்ன? அந்த கயிறுகிட்ட நான் கேட்டு பார்க்க போறேன், நீ பாம்பா இருந்தாயா இல்லையா என்னன்னு பார்க்கக்குள்ள அவர் தோச்சு வச்சிருந்தா கயிறா தெரியும். சுதர்சன் பாம்பா பார்த்தேன் இல்ல, அவர் 2 பேரும் சேட்டை போனாங்க, போயிருந்து கேட்டாங்க, சரி பாம்பு கயிட்டு சுதர்சன் கேட்டு, நீ நான் பார்க்கக்குள்ள நீ பாம்பா இருந்தாயா இல்லையா? என்னோட பாம்பா அது என்ன ஐயா எனக்கு தலை ஸ்க்ரூ லூஸ் ஆனது இது இல்லையோ போமோ இல்லையோ? என்ன கயிறுக்கு பாம்பை பற்றிய அர்த்தமே இல்லையே. அப்ப பாம்பு எங்க இருந்தது? பார்த்தவர தலை விழுந்தது. எஸ், இதுதான் மாயம். இதுதான் பாம்பு. ஒரு காலத்திலும் இருக்கல, உள்ளது கயிறு, ஆனா பார்த்தது பாம்பு. ஆனா கயிறு கிட்ட கேட்டா அது எனக்கு இல்லை. இந்த உதாரணமும் நல்ல உதாரணம். இறைவனிட்ட போய் ஒரு பெரிய மான் சொன்னேன். ஒரு ஆள் பெரிய கஷ்டப்பட்டு அந்த இஷ்ட தெய்வத்தில் தரிசனம் கிடைச்சிதான், இறைவா உலகத்தை நீ ஆசீர்வதிக்கணும், இந்த சந்தோஷமா இருக்கிறது உதவி செய்யணும்னு சொன்னா அவர் கேட்டாராம், ஏப்பா அது என்ன நீ சொன்னா, என்ன சொன்னா உலகம் அது எங்க இருக்கு கேட்டா யாரு கேட்டாராம், உலகமா அது எங்க இருக்கு? இந்த கயிறு அதே அதே கேள்வி கயிறு சொல்லிச்சு அந்த பாம்பு பண்ணிட்டு. அது உண்மையில ஜோக்குமா இருக்கு, ஆனா ஒரு நாள் வரப்போது உங்களுக்கு தெரிய வரும். இது உண்மை. எல்லா உலகமும் மாறா. நீங்க கடவுள்கிட்ட போய் இல்ல உலகத்தை பற்றி கேட்கிற அவர்கிட்ட சொல்றாங்க, இல்லை நான் தான் இருக்கிறேன், பாட்டும் நானே பாவம் நானே இல்லையோ, அவர்கிட்ட போய் உலகத்தை பற்றி இது சொல்லுங்க தத்துவ போதம் சொல்லுங்க. இது பள்ளி படிப்பு இல்லை, அதனுடைய நிறைய அறிவை பாவிங்கோ, விசாரிங்கோ, நூலோட படியுங்கோ. நான் முதல் சொன்ன விஞ்ஞானம் கூட சொல்லுது இங்க சக்தி தான் இருக்கு. சக்தி இல்லையே சிவனும் இல்லை, அதனுடைய நம்ம சிவனுக்கு சொல்லிக் கொள்ளும். அதை சொல்லுது எனர்ஜி எலோன் இஸ். அப்ப உங்களுக்கு விளங்க இல்லையா? இப்ப இந்த இறைவன் உலகமாக தெரிகிறார், அது மாயம். ஓகே, ஆனா நீங்க பாத்தீங்க சக்தி சித்து ஆனந்தம் இங்க உள்ளது 3 இல்லையோ? அஸ்தி பாதி பிரியா நாம ரூபம். இங்க அந்த அஸ்தி உள்ளது உண்டுதான் இருக்கு. அது அப்பவும் இருந்தது, இப்பவும் இருக்கிறது, இனிமேல் இருக்க. அதுல ஒரு மாற்றம் கிடையாது இல்லையோ? உலகத்தை பார்க்கறது நம். ஓகே, அப்ப இப்ப வரும் இந்த மாயிலிருந்து தான் இந்த உலகம் தோன்றுகிறது என்று கதைக்க சொல்லி கவனாக இருக்கணும். எப்படி பாம்பு உண்மையிலே கயிறை பாம்பா பார்த்தவருக்கு இதை கயிறு சொல்லி எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நம்புவார் இல்லை, அது மாதிரி இருக்கு. ஓகே, சொல்லுங்க. இந்த மாயிலிருந்து 3 குணங்கள் வந்து சொல்லுங்க. எந்த குணம் அது? சாத்வீகம், ராஜசம், தாமசம். சொல்லுங்க. இது முதல்ல என்னன்னு சொல்லியாது, கவனமா இருக்கும். அப்ப இந்த முக்குணங்களும் வந்து இந்த முக்குணங்கள்ல இருந்து இந்த உலகம் தோன்றியது. அந்த 24 என்று சொன்னேன் இல்லையோ தொடக்கத்தில், அந்த 24 தத்துவங்கள் இந்த 3 மாயிர அம்சமாய் மாயன்னா அந்த 3 குணங்கள் தோன்றியது.
ரைட் திரும்பவும் சொல்லும் களிமண்ணையும் உயவனும் வித்தியாசம். ஆனா இங்க களிமண்ணும் உயவனும் எங்கெல்லாம் இப்படி இருக்கு. எப்படி காரணமும் காரியம். உதாரணம் சொன்ன மாதிரி பாம்பும் கயிறும் ஒன்று இல்லையோ, அப்படி அது உண்மையாயிருக்க முடியும். அப்ப இந்த உலகம் இறைவனே உலகமாக தெரிகிறார். இங்க காரணமும் காரியமும் இது. அப்ப இந்த 3 குணங்கள்ல இருந்து பஞ்சபூதங்கள் வந்தது. எது வந்தது? மறக்கூடாது. மாயன்னு கூட முதலே சொல்லியாச்சு. எது இல்லையோ அது மாய. புரிஞ்சுக்கணும். ஆனா உதாரணத்துக்கு கனவு சொல்றான். சொல்லுங்க. கனவு உண்மையில கனவு கண்டவற்றை நாளில் கலங்கிவிடும். கண்டவற்றை நாளும் உண்மையில இந்த கனவுக்கு காரணம் நனவு. சொல்லுங்க. நம்ம பகல்ல பார்த்த உருவங்களும் பேர்களும் அனுபவங்களும் குழப்பி அடிச்சு கொண்டு கனவு. அதுக்கு காரணம் கர்மம். அதுவும் கர்மத்தில் ஒரு பகுதி. பரவாயில்ல. அப்ப பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க மனம்தான் கனவாக தெரிகிறது. எது தெரிகிறது? எது? அப்ப அந்த கனவுல வந்த உலகத்தை படைத்தவரும் அதை காத்தவரும் அதை அழித்தவரும் யாரு? யாரு? அவள கனவை பிறக்க வச்சு காக்க வச்சு அழித்தது அவள். அது மாதிரி ஏன் சொல்றாங்கடா, அப்ப கனவு ஒன்று இருக்கல இருந்ததோ உண்மையிலே சொல்லாம டாவிஷன் சொல்லுங்க. இருக்கவில்லை. சொல்லுங்க. நீங்க தூங்கி கொண்டு இருந்தீங்க, அதுல ஏதோ வந்த மாதிரி இருந்தது. இது தான் மாயை. சொல்லுங்க. இன்னொரு உதாரணம். ஆனால் சொல்லுங்க. உங்களுக்கு மனத்தை அட்டி மனத்தை தொட்டு பார்த்தா சுதாட்ட கேட்டா இந்த இதயத்தை தொட்டி சொல்லு, இதை நீ நம்புற சொன்னா எப்படி உலகம் இருக்கு. நேற்று நான் ஆபீஸுக்கு போய் அந்த பெண்ணை டேபிளுக்கு மேல வச்சுட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில போனா அதே இடத்துல இருந்த பெண் இருந்தது. நான் நேற்று ஒரு லெட்டர் டைப் பண்ணிட்டு அடுத்த நாள் பார்த்தா அப்படியே இருந்தது. எந்த குழந்தை குட்டியோட அம்மா எல்லாம் நேற்று பார்த்து இன்றைக்கு இருக்காங்க. அங்கெல்லாம் ஒழுங்குள்ள இருக்கு இந்த உலகத்தில். அது எப்படி கனவு மாதிரி மாயா என்று கேள்வி அது சுகுமாரம் கேட்கிறாரா இல்லையோ? கேட்கணும். உண்மை சொல்லணும். எஸ். அப்ப நம்ம எல்லாரும் இப்ப இந்த தத்துவத்தை விளங்குற அளவுக்கு நம்ம அந்த பரிணாமத்துக்கு இன்னும் வரவில்லை. ஆகவே இந்த பெரிய ரிஷி முனி மகான்கள் எல்லாம் கீழே இறங்கி வந்து ஓகே, நீ உலகத்தை பார்க்கிறாய், உணர் உடம்பை பார்க்கிறாய், உங்கள் மனதை பார்க்கிறாய், பஞ்சபுலன்களை பார்க்கிறாய். ஓகே, நான் இப்பொழுது அதப்படி வந்ததுன்றத விளங்கப்படுத்த போகிறேன் என்று தொடங்கும். என்று அப்ப முதலே சொல்லிட்டோம். பரத்தில் மறைந்தது பார்முதற் கூடு. அது மாதிரி அதை மறக்கக்கூடாது. அதை மறந்துட்டீங்கன்னா எல்லாம் தவறாது. இப்ப தத ஆகாச சம்பூதா ஆகாசாத் வாயு வாயோ தேஜா
தேஜஸ் ஆபஹா அத்வய பிரதீப். இது ஒரு ஸ்லோகம். எவல்யூஷன் ஆஃப் த 5 எலிமெண்ட். எப்படி இந்த உலகம் தோன்றியது? நீங்கிறதாக உலகமா? உண்மையாக இல்லையா? விளங்குதா சும்மா? அதாவது நான் இப்பொழுது இந்த உலகத்தை பார்க்கிறேன். என்ன பார்க்க அன்னைக்கு குருவிட்டா எத்தனையோ அண்டா அகிலாண்ட கோடி பிரம்மாண்டம், எத்தனை உயிர்கள், எத்தனை அறிவுகள், இதெல்லாம் என்ன சும்மா மாயன்னு சொல்லி பிரஷ் பண்ணலாம். அதையும் பெரிய மார்க் ஒத்துக்கொண்டு சொல்றேன். தத அதிலிருந்து எதிலிருந்து? மாயை. சொல்லுங்க. இறைவனின் சக்தி. சொல்லுங்க. இறைவனின் சக்தியில் இருந்து எது முதல் தோன்றியது? ஆகாசம். சொல்லுங்க. தோன்றினது ஆகாசம். அடுத்தது ஆகாசத்திலிருந்து என்ன தோன்றியது? வாயு. ஒரு அற்புதமான நல்ல உதாரணம். அசையாம இருந்த ஆகாயம் அசைஞ்சு என்ன நடந்தது? காத்தாய். உங்களுக்கு தெரியுமோ காத்து வேகமா நெருப்பு போறது. நெருப்பு காத்துல இருந்து என்ன தோன்றியது? நெருப்பு தோன்றி. நீங்க பாத்தீங்களா அந்த என்ன பிள்ளைக்கு சரியான காய்ச்சல் உடனே வேர்த்து கொட்டும் இல்லையோ? அப்ப நெருப்புல இருந்து நீர் வந்ததுன்னு அர்த்தம். நம்ம மனுஷங்க சொல்லுவோம் நெருப்புல இருந்து. உங்களுக்கு தெரியுமோ நீர் தண்ணிய ஐஸ் ஆக்கிவிட்டா இல்ல, அதுக்கு மேல இருக்கலாம் சீட்டு மாதிரி. இக்லூன்னு சொல்லி சொன்னா என்னது? அந்த காலத்துல பனியால வீடு கட்டி விழாக்கள் இப்போ பெரிய பெரிய ஹோட்டலாம் கட்டி வச்சிருக்காங்க. பனியா என்ன உறைஞ்சி போயிருந்த பனியா. அப்ப தண்ணியில இருந்து என்ன வந்தது? நிலம். சொல்லுங்க. ஆகாயம், ஆகாசத்து காத்து, காத்துல இருந்து நெருப்பு, நெருப்புல இருந்து நீர், நீர்ல இருந்து நிலம். ஓகே. அப்ப இந்த இந்த 5 பூதம் நம்ம நினைக்கிற மாதிரி கண்ணால பார்க்கறது இல்லை. நான் ஆகாயத்தை பார்க்கிறேன், அது இது இல்லை. நம்ம பார்க்கிற ஆகாயமும் காத்தும் நெருப்பும் நீரும் நிலமும் இந்த எல்லா ஒரு இதை சொல்ற கமெண்ட சொல்றா நான் அடுத்த முறை சொல்லிக் கொடுக்குறவங்க. அது ஒரு இவங்க நான் 5ம் கலந்து வந்து. ஆனா இந்த இடத்துல 5ம் தூய நம்மளோட கண்ணால பார்க்க முடியாத ஒரு தத்துவம் இந்த 5 பூதங்கள். தற்போது எவ்வளவு விளங்காடி போறால விளங்கிக்கொள்ளும். அதாவது ஹலோ 5 பூத தத்துவங்கள். இது நம்மளோட கண்ணால பார்க்கிற பஞ்சபூதங்கள் இல்லை. அதை மட்டும் ஞாபகம். இதுக்கு பின்னால தத்துவம். இது முதல்ல இறைவனின் சக்தியாகிய மாயிலிருந்து இந்த பஞ்சபூதத்துடன் சொல்றது. அப்ப இதை கொள்வோம். இந்த நான் சொன்ன மாதிரி கவனமாக கொள்வோம். இப்ப நீங்க பார்க்கிற பஞ்சபூதங்கள் இல்லை. அப்ப ஒவ்வொரு பஞ்சபூதத்தை பற்றி கொஞ்சம் விளக்கு. முதலாவது ஆகாயம். ஓகே. ஆகாயத்துக்கு ஒரு சொல்ற குணம் இருக்கு. அது குணம் என்ன? சொல்லுங்க. சத்தம். ஆகாயத்திலிருந்து அந்த சவுண்டு ஒலி ஒலி தோன்றியது. ஓ ஓகே. அடுத்தது ரெண்டாவது காத்து. சொல்லுங்க. காத்துல 2 ஐட்டம் இருக்கு. ஒன்று இந்த காத்துல என்னது? சத்தமும் இருக்கு. ரெண்டாவது தொடும் உணர்வு. சொல்லுங்க. டச். 2 காத்து. மூணாவது என்னது? சொல்லுங்க. ஸ்பேஸ், ஏர். மூணாவது இல்ல. மூணாவது வாட்டர் கேம் லெஸ் பர்பஸ். காத்து
ஸ்பேஸ் ஏர் ஃபயர். மூணாவது நெருப்பு. அப்ப நெருப்புல இருந்து மூணு குணம் இருக்கா. ஒன்று சத்தம், ரெண்டாவது தொடு உணர்வு, மூணாவது இது கண்ணால பார்க்கலாம். அத ஃபோம் சொல்றது உருவம். மூணு இருக்கு. எதுக்கு? நெருப்பு. அடுத்தது தண்ணி இல்லையோ? தண்ணிக்கு 4 குணங்கள் இருக்கு. என்னது? அதுக்கு சத்தம் இருக்கு, அதை தொடலாம், அதுக்கு ஒரு உருவம் இருக்கு. அடுத்தது அது தண்ணிக்கு ஒரு டேஸ்டும் இல்லை, ஆனா தண்ணீர காரணத்தால சுவை தண்ணீர விசேஷ குணம். அடுத்தது நிலம். அடுத்தது அப்ப நிலத்துல 5 இருக்கு. எது? சத்தம் இருக்கு, அதை தொடலாம், அதுக்கு ஒரு உருவம் இருக்கு, அதுக்கு ஒரு சுவை இருக்கு, அதுக்கு ஒரு என்னது ஸ்மெல், என்ன மனம். சோ சொல்லுங்க தன்மாத்ராஸ். எழுதுங்க தன்மாத்ராஸ். அதாவது இந்த 5 நான் சொன்ன மாதிரி நம்ம பார்க்கிற பஞ்சபூதங்களில் அதுல இருந்து தனிய பேர் ஒன்று இருக்கு, தன்மாத்ராஸ். இது இந்த 5 கமல் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி சொல்ல பார்க்க. அதுல குயின்டிப்ளிகேஷன் பேர் கமல் சொன்னா அதை சொல்ல சொல்லி அது உங்களுக்கு விளங்காட்டியம் போதாலும் அதை சொல்லி விட்டுரு. ஏண்டா ஒரு நாளைக்கு நடுவு நான் சொல்லி தரோம். இந்த 5 பூதங்கள் இருக்கு. எது? ஆகாயம். 5 விட்டு சொல்ல கரியா? இப்ப இந்த 5லையும் அறவாசி தனியா வச்சிருக்கோம். ஆகாயத்துல அறவாசி, காத்துல அறவாசி, நெருப்புல அறவாசி, நீர்ல அறவாசி, நிலத்துல அறவாசி தள்ளி வச்சிருக்கோம். இன்னும் அறவாசி இருக்கு இல்லையோ? அந்த அறவாசி 4ஆ பிரியும். எது? ஆகாயத்துல அறவாசி இருக்கு, அறவாசி தனியா வச்சுட்டோம். இன்னொரு அறவாசி 4ஆ பிரியும். அப்படி 5 பூதங்களையும் 4ஆ பிரிச்சு அந்த 4 ஒரு பங்கு என்ன செய்யணும்? அந்த ஆகாயம் இந்த பஞ்சபூதத்துக்கு கொடுக்கும். 5 பூதங்கள் இருந்து கொடுத்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஆகாயத்துல மற்ற 4 பேரையும் சேர்த்தோடனே அது கொடுக்கும். இதை சொல்றது இதுதான் நம்ம பார்க்கிற ஆகாயம். நம்மள பார்க்கிற ஆகாயத்துல என்ன இருக்கு? காற்று, நெருப்பு, நீர், நிலம் இருக்கு. அப்போ காத்து அதுல மற்ற 4 பேர் இருக்காங்க. என்ன விளங்க உங்களுக்கு? அப்ப இந்த அறவாசியில அந்த 4 பேரை கொடுத்து பாத்தீங்கன்னா இதை சொல்ல குயின்டிப்ளிகேஷன். இப்படி கலந்த கலவைதான் என்னது நம்ம கண்ணால பார்க்கிற பஞ்சபூதம். நான் இதுவரை சொன்னது அது என்ன சொன்னேன்? தன்மாத்திரா. அதான் கண்ணால பார்க்க முடியும். நம்ம பார்க்கறது இப்படி அறவாசி தனியாவும் அந்த மற்ற 4 பேர்ல இருந்து கால் பங்கு எடுத்து அந்த இதை சொல்றது இந்த பஞ்ச இதை சொல்ற குயின்டிப்ளிகேஷன். தமிழ்ல என்ன சொல்ற? அடைமா தமிழ்ல என்னடா சொல்றது? எனிவே பரவாயில்ல. இந்த கலப்புல வந்த பஞ்சபூதங்களால ஆனதுதான் இந்த உலகம். சொல்லுங்க. சரியோ? தற்போதைக்கு இதோட உங்களுக்கு விளங்கிட்டு இல்லையோ? இது விளங்கினாலும் விளங்காட்டியும் தயவு செய்து தலையை கொஞ்சம் உடையணும். தலைய பிள்ளையாருக்கிட்ட போய் தலைய உடைச்சா என்ன வரும்? வெள்ள தேங்காயம் இனிமையான என்ன வரும்? இளநியும் வரும் இல்லையோ? அது மாதிரி உடையும் கூட தலையெல்லாம் போட்டு. அப்ப இந்த கடைசி சொன்னது ஞாபகம் குயின்டிப்ளிகேஷன் சொல்றோம். நம்ம பார்க்கிற இந்த பஞ்சபூதங்களும் இப்படி அறவாசி அவருடைய குணம். அதுல 4 பேர்ல இருந்து வேண்டிய 4 பங்கு
இதுதான் நம்ம பார்க்கிற உலகம். இந்த பஞ்சபூதங்களால் இந்த கோடிக்கணக்கான நம்பர்லெஸ் எண்ண முடியாத உயிர்களும் உலகங்களும் ஆகி உள்ளன. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு இருக்கு. தன்மாத்திராசு சொல்ற அந்த பஞ்சபூதம் ஒரிஜினல் தொடக்கத்துல வந்தது. அதுக்கப்புறம் இந்த கலந்து போன இந்த இது உலகம் நம்ம இப்ப முண்டக உபனிஷத்து நேற்று நான் கொஞ்சம் படிக்க போனதுல அந்த சொல்றாங்க வேத மாதா சொல்ற இறைவன் தாய் போன்ற கருணையால நம்ம குழந்தைகளுக்கு சொல்றாரு அஞ்சப்ப இத விரைவில் அறிஞ்சுக்கணும். இந்த 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 உலகத்துல இருந்து நீ தப்புறதுக்கு இதுதான் பாலம். இதை விட மற்றதெல்லாம் யூஸ்லெஸ். நான் உண்மை செஞ்சதுல மற்றதை பற்றி ஒன்றும் கதைக்காது. இதை மட்டும் தான் கதை சொல்லி அந்த உபனிஷத்து. ஓகே, நன்றி. உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு இந்த முக்கியத்துவத்தையும் இந்த அறிவையும் வளர்க்கறதுக்கு விரிவடைகிறதுக்கு தலை உடைக்கிறதுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். Thank you very much. God bless you. Record.